லாஸ்ட் 2 வீடியோஸ்ல சப்ராக்ஷன் வித்தவுட் பாரோயிங் பார்த்தோம். ஸோ அந்த ட்ரிக் ஒர்க் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த 2 டேர்ம்ஸ் தான், பேஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேஸ்னா என்னன்னு பார்ப்போம். பேஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ ரெஃபரன்ஸ். இது மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா பவர்ஸ் ஆஃப் 10ல இருக்கும். பவர்ஸ் ஆஃப் 10னா 10, 100, 1000 அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 நம்ம பேஸா யூஸ் பண்ணுவோம். அதாவது 20, 30, 40 and 200, 300, 400 லைக் தட். அந்த மாதிரி நம்பர்ஸும் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 வந்து பேஸா இருக்கும். ஸோ எப்படி ஒரு ப்ராப்பர் பேஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்பர்ஸ் நியர் டு 10, 10க்கு நியரா இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பேஸை வந்து 10ன்னு சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 100க்கு நியரா 95, 96 till 99 வரைக்கும் அந்த மாதிரி 100க்கு நியரா இருக்க நம்பர்ஸ்க்கு பேஸ் வந்து 100ன்னு சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் சிமிலர்லி 200க்கு நியரா இருக்க நம்பர்ஸ் 199, 198, 197 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம பேஸ் 200 மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 சூஸ் பண்ணலாம். இந்த பேஸ் சூஸ் பண்றதால என்ன பெனிஃபிட்னா, எதர் டூயிங் அடிஷன் ஆர் மல்டிபிளிகேஷன் அதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அதிக ஜீரோஸ் உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்றதோ மல்டிப்ளை பண்றதோ நமக்கு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இப்போ நம்ம சப்ராக்ஷன்லையும் பாத்தீங்கன்னா வித்தவுட் பாரோ இல்லாம சப்ராக்ஷன் எந்த மாதிரி கேஸ் பண்றோம், இந்த மாதிரி பேஸ் நம்பர்ஸ் தான் நம்ம பண்றோம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இந்த பேஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வேதிக் மேத்ஸ்ல ஈஸியா சால்வ் பண்ணலாம். காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் அண்ட் பேஸ். நம்பருக்கும் பேஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிற 97, அதோட பேஸ் என்னன்னு பார்த்தா நியரஸ்ட் நம்பர் 100 தான் வரும். அப்ப அந்த நம்பருடைய காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 100 - 97, அதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அதோடைய காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ இப்போ அந்த காம்ப்ளிமெண்ட் பேஸ் பண்ணி நம்ம நம்பர்ஸ் வந்து அபவ் பேஸ் அண்ட் பிலோ பேஸ்ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். இப்போ நான் நம்பர் 103 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பேஸ் வந்து 100, நியரஸ்ட் பேஸ் 100 தான். ஸோ அப்போ அது காம்ப்ளிமெண்ட் வந்து இதோட டிஃபரன்ஸ் 100க்கும் 103 டிஃபரன்ஸ் வந்து 3. இந்த காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3 மோர் தென் த பேஸ். பேஸை விட 3 அதிகமாக இருக்கு, சர்ப்ளஸா இருக்கு. அதனால இது அபவ் பேஸ்ன்னு சொல்றோம். ஸோ பிலோ பேஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 96 எடுத்துக்கிறேன், அதுக்கும் வந்து பேஸ் 100 தான், நியரஸ்ட் 100 இருக்கு. இதோட காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா 4. 100க்கும் 96 டிஃபரன்ஸ் வந்து 4. ஸோ இட் இஸ் பேஸை விட 4 வந்து லெஸ்ஸா இருக்கு, டெஃபிஷியன்ட் பை 4, தட் இஸ் பிலோ பேஸ். இந்த கான்செப்ட் சப்ராக்ஷன் வித்தவுட் பாரோயிங்ல எப்படி யூஸ் ஆச்சுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா நம்ம வந்து பவர்ஸ் ஆஃப் 10 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10, 100 அதுல தான் நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ணோம் வித்தவுட் பாரோயிங். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர் வந்து நமக்கு என்னன்னா தட் இஸ் த பேஸ், எதர் இட் இஸ் பவர்ஸ் ஆஃப் 10 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. செகண்ட் ஒன் இஸ் த நம்பர். ஸோ அந்த பேஸ்ல இருந்து நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா காம்ப்ளிமெண்ட், தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோல இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். பேஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து நான் சென்ட் பண்றேன்.